வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன், தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன். அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே, அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே. நடுங்குகிற சூழ்நிலையாக இருந்தாலும் உதவி செய்யறதுக்கு வல்லமையுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினாலே சத்தியம் சத்தியம் நேர்களாயும் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அனுபவம் என்பது அநேக விதமான பாடங்களை கற்றுத்தரக்கூடியது. அதுபோல தான் கடலில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை கூட உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். கடலில் பிரயாணப்பட்டிருக்கக்கூடும், வாகனத்தில் பிரயாணப்பட்டிருப்பீர்கள், விமானத்தில் பிரயாணப்பட்டிருப்பீர்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை மனிதன் கொடுக்கக்கூடியது. ஒரு சில நிலைகளில் புது மனிதர்களை சந்திக்கவும், அந்த பிரயாணங்கள் நம்முடைய இருதயங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதும், ஒரு சில நேரங்களில் நல்ல ஒரு அனுபவங்களை தரக்கூடியதுமாக ஒவ்வொரு விதமான பிரயாணங்கள் காணப்படும். ஆனால் இப்பொழுது நாம் கேட்கக்கூடிய இந்த கதையில் வரக்கூடிய சம்பவமானது ஒருபோதும் மறந்துவிட முடியாத ஒரு மிக பெரிதான ஒரு நிகழ்வை இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவமானது ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை தான் இந்த கதையின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். கடலில் 51 நாட்கள், கடலில் 51 நாட்கள் திக்கு தெரியாமல் தவித்து உயிர் பிழைத்த இந்தோனேசிய இளைஞனை பற்றினதான ஒரு கதை. செப்டம்பர் 6ஆம் தேதி 2018 நடந்த ஒரு சம்பவம். இந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்பேற்பட்டது என்று சொல்லும் பொழுது, ஒரு இடத்தில் இவர் வேலை செய்கிறார். கடலிலே படகு இருக்கும், அந்த படகுகளை குடிசை அமைத்திருப்பார்கள். அதிலே சென்று மீன் பிடிக்க வேண்டும். ஒரு நாள் 2 நாள் அல்ல, அநேக நாட்கள், அநேக மாதங்கள் இந்த வாலிபனானவர் மீன் பிடிப்பதற்காக செல்வார். இவருடைய வயது 19 தான். இவருடைய பெயர் அல்டி. ஒரு முறை அதுபோல இவர் மீன் பிடிப்பதற்காக உள்ள கடலை செல்லும் பொழுது 2018 ஜூலை மாதம் மிகப்பெரிய ஒரு சூறாவளி காற்றினால் அந்த படகானது அடித்து செல்லப்பட்டது. அவர் வழக்கம் போல எந்த இடத்துல அவர் அந்த மீன் பிடிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டு இருப்பாரோ அதை தாண்டி பல தூரங்களுக்கு அப்பால் அது சென்றது. குறைஞ்சது இவர் சென்ற தூரம் 125 கிலோமீட்டர் இந்தோனேசியா கடல் பகுதியிலிருந்து. அதனால் இந்த வாலிபனுக்கு எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதே தெரியாத அளவுக்கு அந்த தூரமானது மிகவும் நீண்டு போனது. ஆனாலும் தான் இருக்கிற இடத்திலே இவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, பசிக்காக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு கொண்டு வந்தார். ஒரு கட்டத்தில் அந்த உணவு தீர்ந்து விட்டது. அந்த படகில் இருக்கக்கூடிய ஒரு சில சிறு துண்டு கட்டைகளை வைத்து மீன்களை பிடித்து அதிலே நெருப்பு மூட்டி அந்த மீன்களை சுட்டு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தார். எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தும் இவரால் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகளே கிடையாது. காரணம், அது கடல். எங்கேயோ ஒரு கடலில் ஒரு இடத்துல இவர் தவித்து கொண்டு இருக்கிறார். அவரை காப்பாற்றுவதற்கு எந்த விதமான கப்பலும் உதவி செய்யவில்லை. இந்த நிகழ்வை தெரிந்து கொண்ட அந்த நியூஸ் செய்தித்தாளானது, தி ஜகார்த்தா போஸ்ட் என்கிற செய்தித்தாளானது, இந்த அல்டி என்கிற அந்த வாலிபர் அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்த்து மிகவும் பயந்ததாகவும் தினமும் அவர் அழுது கொண்டிருந்ததாகவும் அந்த செய்தியிலே அந்த வாலிபரை குறித்து போடப்பட்டிருந்தது. ஒரு முறை பனாமா கப்பல் என்கிற கப்பல் அவர் அருகாமையே வந்தது. இதில் தப்பித்து விடலாம் என்கிற எண்ணத்தோடு கூட அவர் காத்து கொண்டிருந்தார். அந்த கப்பலும் அவரை காப்பாற்றவில்லை. இதுபோல அநேக விதமான கப்பல்கள் அவர் இடத்தில் வருகிறது. ஆனாலும் இந்த வாலிபனை காப்பாற்றுவதற்கு ஒருவரும் முன்வரவில்லை. ஜூலை மாதம் 14ஆம் தேதி 2018 இந்த மிக பெரிதான சூறை காற்றானது வீசினது நிமித்தமாக இந்த படகானது இந்தோனேசிய கடற்படையிலிருந்து 125 கிலோமீட்டருக்கு அப்பால் கொண்டு செல்லப்பட்டது. இதை தி ஜகார்த் என்கிற நாளிதழ் செய்தியானது திக்கில்லாமல் குடிசையில் மிதந்து கொண்டிருந்த அல்டி என்கிற நபரை குறித்ததான ஒரு சில
தகவல்களை வெளியிட்டு கொண்டே இருந்தது. அப்பொழுது இதை தெரிந்து கொண்ட இந்தோனேசிய தூதுவர் பஜர் என்பவர் ஒருமுறை பெரிய கப்பலை பார்க்கும் பொழுது அவருக்கு தான் காப்பாற்றப்படுவோம் என்கிற நம்பிக்கை எழுந்தது. ஆனால் அந்த கப்பலானது அவர் அருகாமை கடந்து சென்று விட்டது. இதுபோல 10க்கும் மேற்பட்ட பெருங்கப்பல்கள் அவரை கடந்து சென்றபடினால் அவர் தன்னுடைய நம்பிக்கையை இழந்துவிட்டு அவர் மிகவும் பயந்து அழுது கொண்டிருந்ததாக அந்த இந்தோனேசிய தூதரவானவர் அந்த செய்தித்தாளில் குறிப்பிட்டிருந்தார். இவர் குவாங்காம் கடல் பகுதியில் மீட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டது. ஆகஸ்ட் 31 2018 வருடத்திலே இந்த சம்பவமானது நடக்கிறது. எர்பி என்கிற கப்பலானது இவருக்கு அருகாமையில் வரும் பொழுது இவர் என்ன செய்கிறார், இந்த முறை தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு தகவல் பரிமாறக்கூடிய தொழில்நுட்பத்தின் மூலமாக செய்தியை அனுப்புகிறார் அந்த கப்பலுடைய அதிகாரிக்கு. அப்பொழுது அந்த செய்தியானது கடல் அதிகாரிகளுக்கு அனுப்பப்படுகிறது. அந்த கப்பல் அதிகாரியிடமிருந்து கடலை பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு என்று கடலுக்கென்று இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அந்த செய்தி அனுப்பப்பட்டு அவர்கள் இதை தெரிந்து கொண்டு இந்த மனிதரை காப்பாற்றினார்கள், இந்த வாலிபனை காப்பாற்றினார்கள். அதன் பிறகு இவர் ஜப்பானுக்கு அழைத்து செல்லப்பட்டு அதன் பிறகு தன்னுடைய சொந்த ஊருக்கு தன் குடும்பத்தோடு சேர்க்கப்பட்டார். சில நன்மைகளான அனுபவங்களும் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுவது உண்டு. ஆனால் இந்த வாலிபனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிதான ஒரு அனுபவத்தை அது கொடுத்திருக்கும். தன்னந்தனியாக நடுக்கடலிலே எந்த விதமான உதவியும் இல்லாமல், உண்பதற்கு கூட உணவுகள் சரியான விதத்தில் இல்லாமல் கடல் தண்ணியை குடித்து கொண்டு தன்னுடைய நாட்களை 51 நாட்கள் கடந்தார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய அனுபவம். அது கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட அனுபவங்களை மனிதர்களாகிய நாம் நிறைய நேரங்களில் அனுபவிக்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையில் அனுபவம் என்பது அது அழிவில்லாதது. அது அநேக பாடங்களை கற்றுத்தரக்கூடியது. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்களை இப்பொழுது நாம் வேத பகுதியிலிருந்து நாம் சிந்திக்க போகிறோம். இதுக்கான தலைப்பு நடுக்கங்களின் அனுபவம் என்று சொல்லலாம், நடுக்கடல் அனுபவம் என்று கூட சொல்லலாம். மார்க் 6 அதிகாரம் 41 வசனத்திலிருந்து 51 வசனம் வரை. மார்க் 6 அதிகாரம் 45 51 வரை. அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாய் இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறது போல் காணப்பட்டார். மார்க் 6 அதிகாரத்தினுடைய 48 வசனம். இந்த இடத்தில் சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தா எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்துகிறார். யார் துரிதப்படுத்துகிறார்? இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீசர்களை துரிதப்படுத்துகிறார். 48 வசனத்தை பார்க்கும் பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் சீசர்கள் படகுல ஏறி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க போகும்பொழுது இந்த காற்றானது அவர்களுக்கு எதிராக இருக்கு. தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, இயேசு கிறிஸ்து கண்டு என்று வாசிக்கிறோம். இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு என்று பார்க்கும் பொழுது மிகவும் கடினமான சூழ்நிலை. சீசர்கள் இதை எப்படி கையாண்டார்கள் என்பதுதான் இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அவர்களால் உண்மையாலுமே இதை கையாள முடியவில்லை. எதிர்காற்று அவர்களால் கையாள முடியவில்லை. ஏன் இந்த சூழ்நிலை கையாள முடியவில்லை? இயற்கையை எதிர்கொள்ளக்கூடிய எந்த விதமான சக்தியும் மனிதனுக்கு கிடையாது. ஒரு அளவுக்கு தான் மனிதனால இயற்கையை எதிர்கொள்ள முடியும். அதுக்கு மேலே போகும் பொழுது அந்த இயற்கையை எதிர்கொள்றதுக்கு மனிதனுக்கு சக்தி போதாது. நம்ம அநேகர் பார்த்துருக்கோம். புயல் அடிக்கும் பொழுது வாகனங்கள் தூக்கி அடிக்கப்படுகிறதும், வீட்டினுடைய கூரைகள் பிற்கப்படுகிறதும், மனிதர்களையே தள்ளி கொண்டு இழுத்து செல்வதும் நாம் பார்க்கிறோம். அப்ப இயற்கையை மனிதனால் ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. இது இப்ப எந்த நேரத்தில் நடந்தது என்று பார்க்கும் பொழுது ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் என்று பார்க்கிறோம். இது யூதர்களுடைய அந்த முறைமையின்படி சொல்லப்பட்டதனால் ராத்திரி 4ஆம் ஜாமம் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய கணக்கின்படி பார்க்கும்போது அதிகாலை 3 மணியிலிருந்து ஒரு 5-5:30 வரைக்குள்ளாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம். சூரிய வெளிச்சம் இல்லாமல் நடுக்கடலில் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது, படகு தண்டு வலிக்கிறதுக்கு சிரமம் ஏற்படும் பொழுது, சூரிய வெளிச்சம் இல்லாத நடுக்கடலில் இந்த சீசர்கள் தண்டு வலிக்கிறதுக்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் என்று நிதானித்து பார்ப்போம். கருகும் என்று இருட்டாக இருந்திருக்கும். தண்டு வலிக்கிறதுக்கு சிரமப்படுகிறது. நடுக்கடல் கப்பலானது, அந்த படகானது செல்வதற்கு சிரமப்படுகிறது என்று சொன்னால் சற்று நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம வீட்டில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கரண்ட் போயிடுச்சுன்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? இரவு வேளை நம்ம தூங்கிட்டு இருக்கும் பொழுது 12-1 மணி கரண்ட் போகும்பொழுது கரண்ட் வரலையேங்கிற அந்த ஆதங்கத்தில் நம்ம என்னெல்லாம் சிந்திக்கிறோம். சில நேரங்களில் பயப்படுறோம், சில நேரங்களில் பதட்டப்படுறோம். உடனே அடுத்து நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோமோ அந்த முயற்சிகள் எடுக்கிறோம். ஏன் கரண்ட் வர மாட்டேங்குது,
யார் கூப்பிடலாம், ஃபோன் பண்ணலாம், இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நடுக்கடலில் நீங்கள் அந்த இருட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. அவர்களுக்குள் ஏதோ ஒரு விதமான கலக்கம் ஏற்பட்டிருக்கு. முதலாவது நம்ம இந்த பகுதியை சிந்திக்கும் பொழுது, ஒரு தலைப்போடு சிந்திக்கும் பொழுது நம்ம மறக்காமல் நினைவில் வைத்திருக்க முடியும். முதலாவது, இயேசு கிறிஸ்து அவர்களை கடந்து போவர்கள் போல் காணப்பட்டார். சீசர்களுக்கு இந்த நடுக்கடல் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு விதமான கலக்கம் ஏற்படுகிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு அந்த இடத்துல இல்லை. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இல்லை. அவங்களோட கூட படகுல இல்லை. அவர் கரையில் இருக்கிறார். அவர் தனிமையாக இருப்பதை உணர்ந்து பார்த்து அவர் பயப்படுறாங்க. நம்மளால இந்த சூழ்நிலை எதிர்கொள்ள முடியலன்னு பயப்படுறாங்க. இயற்கையை எதிர்கொள்ள முடியாமல் பயப்படுறாங்க. இந்த நடுக்கடல் இருந்து நம்ம திரும்பி போயிட முடியுமா அப்படிங்கிறத அவங்க பயப்படுறாங்க. சீசர்கள் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியாமல் இயேசுவை நோக்கி அவங்க கூப்பிட்டுருக்கலாம், ஆனால் கூப்பிடல அவங்க. ஆனால் சீசர்கள் கூப்பிடாமே அந்த இடத்துக்கு இயேசு வருகிறது தான் மிகுந்த ஒரு ஆச்சரியம். மார்க் 6:46 அவர்கள் தண்டு வலிக்கிறதை அவர் கண்டு, அதாவது மணி 6 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ள இந்த சம்பவம் நடக்குது. அந்த சூழ்நிலையில கூட அவர் அதை கண்டு அந்த இடத்துக்கு போறார். சீசரிடத்தில் வருகிறார். இயேசு கிறிஸ்து தனிமையா இருந்தார் என்று சொல்லி மார்க் 6:47 சொல்லப்பட்டுள்ளது. அப்ப இயேசு கிறிஸ்து சீசர்கள் கடல்ல போறதை கவனிக்கிறார். அவ்வளவு தூரத்துக்கு இயேசுவுக்கு எப்படி கண் தெரிந்தது? பகல் வேலை என்றாலும் கூட நம்ம சிந்திக்கலாம். ஆனா இரவு வேலையில எப்படி அவ்வளவு தூரத்துக்கு கண்ணு தெரிந்தது? இது இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான ஒரு செயல். இயேசுவுக்கு தெரியும். அதனால தான் கரையில் தனிமையா இருக்கும் பொழுது சீசர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது அக்கறையிலிருந்து படகு ஏறி போக சொன்ன சீசர்களை இயேசு கிறிஸ்துவானவர் அக்கறையிலிருந்து கவனிக்கிறார். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க சூழ்நிலை எப்படி இருக்கு, இப்படி பார்க்கறதுக்கு இயேசு கூட போயிருக்கலாமே, நலமா இருந்திருக்குமே, ஏன் போகவில்லை? சீசர்கள் அந்த சூழ்நிலை எப்படி நடந்து கொள்கிறார்கள், எப்படி அதை எதிர்கொள்கிறார்கள் என்பதை பரீட்சை மூலமாக வைத்து பார்க்கிறார். உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம், என்னதான் பள்ளிகளிலே பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பாடத்தை சொல்லிக் கொடுத்தாலும் அவர்கள் அதை கவனமாக அதை கற்றுக்கொண்டார்களா, அதை நினைவில் வைத்திருப்பார்களா, அதை புரிந்து கொண்டிருக்கிறார்களா என்பதற்காக தான் பரீட்சை வைப்பது, தேர்வு எழுத சொல்லி சொல்லுகிறார்கள். அதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சீசர்களுக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்தும், ஆசிரியர்கள் அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்த பிறகு அதை மாணவர்கள் புரிந்திருக்கிறார்களா என்பதற்காக தான் தேர்வு வைக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட சீசர்களுக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்த பிறகு இந்த சூழ்நிலையெல்லாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள், இவர்களை எதிர்கொள்ளாமல் ஒருவேளை தவிக்கிறார்களா என்பதெல்லாம் பார்ப்பதற்காக இவர் அக்கறையிலிருந்து இந்த சூழ்நிலை பார்க்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்க, கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தியம் நேயர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக விதமான இது போன்ற அனுபவங்கள் உண்டு. நடுக்குகிற அனுபவமா இருக்கலாம், இல்ல நடுக்கடல் இருக்கக்கூடிய அனுபவமா இருக்கலாம். நடுக்கடல்ல இருக்கும் பொழுது வரக்கூடிய தவிப்புகள், வேதனைகள், திக்கற்ற நிலை என்று அநேக விதமான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. இந்த அனுபவங்களோடு கூட நாம் எப்படி இந்த காரியங்களை கற்றுக்கொள்கிறோம்? தனிமையில் இருக்கும் பொழுது நம்மளால் எந்த காரியத்தையும் எதிர்கொள்ள முடிவதில்லை. அநேக விதமான போராட்டங்கள், அநேக விதமான மனக்கவலைகள், மன வேதனைகள், மன அழுத்தங்கள், இதன் மத்தியில் என்னால் எதுவும் செய்ய முடியலங்கிற அளவுக்கு நாம் சோர்ந்து போகிறோம். இன்னைக்கு நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த வேத பகுதியினுடைய தலைப்பானது நடுக்கடல் அனுபவம். முதலாவது, இயேசு கிறிஸ்துவானவர் கடந்து போவர்கள் போய் காணப்பட்டார். யாரை கடந்து போவர்கள் போல்? சீசர்களை கடந்து போவர்கள் போல் காணப்பட்டார். அங்கிருந்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இவர்களை காப்பாற்றுவதற்காக தான் அந்த சீசரிடத்தில் வருகிறார். ஆனால் இவருடைய பார்வையில எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்து கடந்து போவர்கள் போய் தோணப்படுகிறது. காரணம் அது அல்ல. அவர் இருக்கக்கூடிய இடம் நடுக்கடல். அவர்கள் எதிர்கொள்வதற்கு அந்த காற்றினுடைய பலன் அவர்களுக்கு போதவில்லை. காற்றினுடைய பலன் அதிகமா இருந்தது. இவர்களால் தண்டு வலிக்க முடியவில்லை. ஒரு பக்கம் இருட்டினுடைய பயமுறுத்தல் இருந்திருக்கலாம், இவருடைய சரீரத்தினுடைய வலிமை குன்றி போன நிலையில பயங்கள் ஏற்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு உருவம் வருவது போல தோன்றியிருக்கும். இந்த போன்ற சூழ்நிலையில இந்த சீசர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதுதான் இந்த பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியம் நேயர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற அநேக விதமான அனுபவங்கள் இருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து இருந்தும் இல்லாதது போல் தோன்றியிருக்கலாம். இயேசு கிறிஸ்து எந்த விதமான உதவியும் செய்யவில்லை என்று கூட நினைத்திருக்கலாம். அப்படி அல்ல நேயர்களே, நாம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய உள்ளங்கையிலே வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி அக்கறையிலிருந்து சீசர்கள் படகுகளை செல்லும் பொழுது கவனித்துக் கொண்டிருந்தாரோ அதே போலதான் அவர் நம்மளை கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களால் சூழ்நிலையை கையாள முடியவில்லை என்கிற நிலைப்பாட்டிலே நீங்கள் ஏங்கிக் கொண்டும் தவித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? நீங்கள் இயேசுவை மட்டும் நம்பினால் போதுமானது. சீசர்களுக்கு பேருதவியாக இருந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் பேருதவியாக இருப்பார். பசி, பட்டினி, பஞ்சம், வறுமை, கடன் சுமைகள், அநேக விதமான தவிப்புகள், நம்மளால எந்த விதத்திலும் இந்த சூழ்நிலை கடந்து போக முடியாத இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலைகள், நோயினுடைய பிடிகள், நோய்களை சரி செய்வதற்கு உண்டான பண தேவைகள் இல்லாமல் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் கூட உதவி செய்வதற்கு இந்த பூமியில ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. சீசர்களை தேடி வந்து எப்படி உதவி செய்தாரோ அதே போலதான் அவர் கடந்து போகிறவர் அல்ல. அவர் உங்களை பார்க்கக்கூடியவர் அல்ல. உங்களுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் பார்த்து கொண்டு இருப்பவர் அல்ல. அவர் உங்களுக்காக பரிதவிக்கக்கூடியவர். அவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர். இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருந்த இந்த வேத பகுதியானது இந்த சீசர்களுக்கு நடுக்கடலில் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கும். அந்த நடுக்கடலிலும் கூட இயேசு கை விடாதவர் என்கிற ஒரு நம்பிக்கையை இன்னும் ஆணித்தனமாக ஒரு இதயங்களிலே பதிய வைத்திருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்க சத்தியம் நேயர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட
இது போன்ற அநேக சூழ்நிலைகளிலே இயேசு உங்களை கைவிடாதவர், இயேசு உங்களுக்கு போதுமானவர், இயேசு கிறிஸ்துவை விட இந்த பூமியில வேறு ஒருவராலும் உதவி செய்ய முடியாது என்கிற நல்ல ஒரு உறுதிப்பாட்டை நீங்கள் உங்கள் இருதயத்திலே அனுபவித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இயேசு கிறிஸ்து சர்வ வியாபியா இருக்கிறபடினால்தான் அக்கறையிலிருந்து சீசர்களை அவர் பார்க்க முடிந்தது. சீசர்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. மனிதனோ இருதயத்தை பார்க்கிறான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிறபடினால்தான் ஒரு மனிதனுடைய வேதனைகள், ஒரு மனிதனுடைய சூழ்நிலைகள், அவனுடைய இக்கட்டுகள் எல்லாவற்றையும் அவரால் அறிந்து கொள்ள முடிகிறது. அது எளிமையானது இயேசு கிறிஸ்து. ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்வதில் மிகவும் கடினம் உண்டு. காரணம் என்று சொன்னால் மனிதனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் என்னென்ன என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாகவே தெரியும். அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக அநேக விதமான வழிகளை அவர் ஆயத்தம் செய்திருப்பார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த இயேசு எனக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார், என்னுடைய பாவத்துக்காக தான் அவர் மரித்தார் என்பதை நீங்கள் முழு இதயத்தோடு நம்ப வேண்டும். நீங்கள் நம்பி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இயேசுவினிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு செய்ததை விட உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிகமான நன்மைகளை செய்வார். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவை கண்டு கலங்கினார்கள், கலக்கமடைந்தார்கள். இதே மார்க்கு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 49 51 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து அநேக விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்கு கூடவே இருந்த சீசர்களே இந்த இடத்துல பார்த்து இயேசு கிறிஸ்துவை ஆவேசம் என்று சொல்லுகிறார்கள். அவர் பார்க்கும் பொழுது இந்த நடுக்கடல் இருட்டில் ஒருவேளை ஆவி நடந்து வருவது போல தோன்றியிருக்கலாம். இருட்டினுடைய பயமும் இயேசு கிறிஸ்து வருகிறக்கூடிய அந்த வேகமும் கடல் மேல் எப்படி மனிதன் நடக்க முடியும் என்கிற அந்த சந்தேகத்தோடு கூடிய பயம் கூட இவர்களை இந்த ஆவேசம் என்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்கும். அவர்கள் ஆவி என்று நினைக்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்கும். எவ்வளவுதான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஏழை எளியவர்களுக்கு உணவுகளை போஷிக்கிறதையும் சீசர்கள் பார்த்திருந்தாலும் இந்த நடுக்கடல் அனுபவம் என்று வரும்பொழுது அவர்களை கலக்கமடைய செய்கிறது. வரக்கூடியவர் இயேசுதான் என்று அவர்களால் தன்னுடைய கண்களாலே பார்த்து உறுதிப்படுத்த முடியவில்லை. காரணம், அந்த சூழ்நிலை அப்படியாக இருந்தது. அந்த சூழ்நிலையினுடைய பயமுறுத்துதல் அப்படியாக இருந்தது. இது சீசருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமே தவிர நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற சூழ்நிலை நடக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும்? பணத்தை நிமித்தமாக ஏற்படக்கூடிய அனுபவங்கள், பண தேவை நிமித்தமாக பொருளாதார ரீதியாக நெருக்கப்படும் பொழுது, கடன் சுமையினால் வேதனைப்படும் பொழுது, அநேக மனிதர்களால் நான் துன்புறும் பொழுது, பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் தேர்வு எழுதுவதற்கான பதில் இல்லாமல் வரக்கூடிய அனுபவங்கள், பலதரப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இந்த நடுக்கடலுக்கு உண்டான அனுபவத்தை நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் எதிர்கொள்கிறோம். இதற்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு தான். நாம் கலக்கமடையாமல் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். சீசர்கள் பயந்திருக்கிறார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தபடியினால் தான் அவர்களோட பேசுகிறார். திடன் கொள்ளுங்கள், நான் தான். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இன்னொரு காரியத்தை நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் மோசே என்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூட முதல் முறையாக பார்க்கும் பொழுது நான் தான் என்று சொல்லுகிறார். ஐயாம். இந்த வார்த்தையானது அவர்களை திடப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, இது பலப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. பயந்திருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் அவர்களை ஆறுதல் படுத்த, அவர்களை தைரியப்படுத்த பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையே போதுமானது. அவரை கண்டு கலக்கமடையும் அளவுக்கு சீசருடைய மனநிலையானது பாதிக்கப்பட்டிருந்ததை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தபடினால்தான் நான் தான் என்று சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தியம் நேயர்களாகிய அருமையானவர்களே, நடுக்கடல் அனுபவம் என்பது மறக்க முடியாத அனுபவம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நடந்தேற வேண்டிய ஒரு அனுபவம். இது கண்டிப்பாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது நடக்கும். இந்த வேத பகுதியில் நாம் சிந்திக்கும் பொழுது நடுக்கடல் அனுபவத்தோடு நாம் சிந்திக்கிறோம், அந்த தலைப்போடு கூட சிந்திக்கிறோம். இரண்டாவதாக, அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள், இயேசு கிறிஸ்துவை கண்டு கலக்கமடைந்தார்கள் என்று சொல்லி இந்த வேத பகுதியில் நாம் சிந்தித்தோம். சத்தியம் நேயர்களாகிய நீங்களும் கூட இந்த வேத பகுதியிலிருந்து இந்த சத்தியங்களை கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற கலக்கங்களை உங்களுக்கு நினைவு கொண்டு வந்திருப்பீர்கள். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லா சூழ்நிலை கண்டு கலக்கமடைந்து இருப்பீர்கள். எதிர்கொள்வதற்கு தெரியாமல் பயந்திருப்பீர்கள். தொடர்ந்து வாழ்க்கையில் போராட்டமாக எதிலுமே வெற்றி கொள்ள முடியாத ஒரு தோய்ந்த நிலை, ஒரு சலுப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலை, ஒரு வேதனை ஏற்படுத்தக்கூடிய நிலை, இது எல்லாவற்றையும் நீங்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடும். இது எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரணம் தான், இயேசு இல்லாத வெறுமைதான். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்பி விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அவருக்காக கொடுக்கும் பொழுது அந்த வாழ்க்கையானது இயேசு கிறிஸ்துவால் அலங்கரிக்கப்படும். இந்த சீசர்களுக்கு கிடைத்த அனுபவத்தை காட்டிலும் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட அனுபவங்களுக்கும் இயேசு உங்களுக்கு துணையாக இருப்பார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். இயேசு படகில் ஏறினவுடன் எப்படி அந்த காற்று அமைதலாச்சோ, அந்த சூழ்நிலை எப்படி அமைதலாக காணப்பட்டதோ, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில, மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அநேக விதமான எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் அமைதியாவதற்கு ஒரே ஒருவர் மட்டும்தான் காரணமாக இருப்பார், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்குள் வருவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், துன்ப வேதனைகள்,
பாடுகள் எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் வெளிவருவதற்கான நல்ல பலனாக இயேசு கிறிஸ்து இருப்பார். உங்களுக்கு எப்படி பலனை கொடுக்கணும் என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அந்த பலனை உங்களுக்கு கொடுப்பார். உங்களை இருதயங்களை அவர் தேற்றுவார். அவர் ஆறுதலின் தேவன், அவர் சமாதானத்தின் தேவன், அவர் நம்பிக்கையின் தேவன். இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு தேவனை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அனுபவியுங்கள். பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டு பிரச்சனையவே நம்ம பெருசாக பேசி கொண்டிருக்காதபடிக்கு அந்த பிரச்சனை இடத்துல உங்களுடைய தேவன், நீங்கள் நம்பி இருக்கிற கடவுள் யார் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். அந்த பிரச்சனை மிகவும் சிறியதாக இருக்கும். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, எண்ட் என்று. அதனுடைய அர்த்தம் எஃபோர்ட் நெவர் டைஸ். முயற்சி ஒருபோதும் தோற்பது கிடையாது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தோற்பது கிடையாதுங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உங்களோட முழு வாழ்க்கையும் நீங்கள் அர்ப்பணித்து கொடுக்கும் பொழுது, நீங்கள் முழுமையாக நம்பி கொடுக்கும் பொழுது ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியே வராதுங்க. இயேசு கிறிஸ்து எப்படி தோற்பது கிடையாதோ அதே போலதான் நீங்களும் தோற்க மாட்டீங்க. சத்தியம் நேரலாகி உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன். நடுக்கடல் அனுபவம் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டானதுதான். நாம் முதலாவது அவர்களை கடந்து போர்கள் போல் காணப்பட்டார் என்று சிந்தித்தோம். இரண்டாவது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டு கலக்கமடைந்தார்கள் என்று சிந்தித்தோம். நடுக்கடல் அனுபவத்தையே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனுபவம் மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் முடியும். நடுக்கடலோ உயரமான மலையோ எதுவா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் எல்லாவற்றையும் எளிதாக மாற்ற முடியும். இந்த நம்பிக்கையோடு கூட தான் உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக இந்த வேத பகுதியானது உங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேதாகமானது உங்களை பாவத்திடம் இருந்து விலக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பாவமோ உங்களை இயேசு கிறிஸ்துவிடத்தை வரவிடாமல் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சிலர் பார்த்தீங்கன்னா மதுவுக்கு அடிமையா இருப்பாங்க, சிலர் போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருப்பாங்க, சிலர் பண ஆசை, சிலர் பொன்னாசை, சிலர் பதவிக்கு அடிமையா இருப்பார்கள், சிலர் சூதாட்டத்துக்கு அடிமையா இருப்பார்கள். ஆனால் உண்மையில் இது எல்லாமே இவர்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதா என்று சொன்னால் இது உண்மையான விதத்தில் இது அடிமைப்படுத்தவில்லை. காரணம் என்ன என்று சொன்னால் இவர்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அதனால தான் இவர்களால் பெண்ணாசையிலிருந்தோ சூதாட்டங்களிலிருந்தோ மதுவிலிருந்தோ மற்ற எந்த விதமான பாவ வாழ்க்கையிலிருந்தோ வெளியே வர முடியாததற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. இவர்கள் பாவத்துக்கு அடிமைகள். அதே போலதான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தியம் நேயர்களே, நீங்களும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறபடினால் இது போன்ற பாவங்களிலிருந்து விடுபட முடியாமல் நீங்கள் தவிக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற நடுக்கடல் போன்ற அனுபவம் உள்ள இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை தருவதற்காக தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனிதனாய் வந்தார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முழு இதயத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடியவர். இவர் உங்களுடைய பாவத்துக்காக தான் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உங்களுக்காக தான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் உங்களுக்காக தான் மீண்டும் வரப்போகிறார். நீங்க இயேசு கிறிஸ்துவை உங்கள் இதயத்தில் நம்புவது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற கற்பனைகள், கட்டளைகள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை அவர் அற்புத விதமாக மாற்றுவார். இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், சந்தோஷமாக கொண்டு செல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் பரலோகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த இயேசு கிறிஸ்துக்காக நீங்கள் இந்த பூமியில வாழும் பொழுதுதான் அது நிறைவேறும். இப்படிப்பட்ட நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணியுங்கள். இவ்வளவு நேரம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த சத்தியம் நேயர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட அனுபவங்கள் வந்தாலும் நீங்கள் முழுமையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமீன். தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன். தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன். அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே. அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே. பாவங்கள் பல நான் செய்துவிட்டேன், பல அக்கிரமங்களால் உம்மை நோகடித்தேன். பாவங்கள் பல நான் செய்துவிட்டேன், பல அக்கிரமங்களால் உம்மை நோகடித்தேன். மன்னியும் மன்னியும் என் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியும் என் தெய்வமே. மன்னியும் மன்னியும் என் தெய்வமே, இந்த ஒரு விசை. எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அன்பான நேயர்களே, நீங்கள் இந்த செய்தியை நிச்சயமாக கேட்டு உணர்ந்திருப்பீர்கள்.
இந்த செய்தியில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நினைத்து இயேசு அண்டையிலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இயேசுவே, என்னை மன்னியும், எனக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தீரே, எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அவர் இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிப்பீர்களா? எங்களை அன்பாய் நேசிக்கிற பிதாவே, இரட்சகரே, எங்களுக்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர்தாமே வந்து நல்ல சமாதானத்தை, நல்ல சந்தோஷத்தை எனக்கு தாரும். நான் பாவியாக இருந்தேன், எனக்காக சிலுவையிலே நீ செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்று நான் நம்புகிறேன். இயேசுவே, என்னை மன்னித்து உம்முடைய மகளாக மாற்றும் கிருபையுள்ள பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தரும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களுடைய சந்தேகங்களையும் ஜெப தேவைகளையும் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். கட்டாயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மேலும் இந்த செய்தியை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் அழைக்கலாம். தொலைபேசி எண் 9745236648. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே காஸ்பல் ஊழியங்கள், ஃப்ளாட் நம்பர் 1554 வாசன் சிட்டி, 15வது குறுக்கு தெரு, சோமரசம்பேட்டை, திருச்சி 620102. எங்களுடைய மின்னஞ்சல் satyamsatyame@gmail.com. தொலைபேசி எண் 9745236648. நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் தொடரலாம். மேலும் இந்த செய்தியை பின்தொடர எங்களுடைய சத்தியம் சத்தியமே என்ற சேனலை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். அதற்கான முகவரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியம்.